தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 3:18 வாசிக்கிறோம். அது தன்னை ஞானம் அடைந்தவருக்கு ஜீவவிருட்சம், அதை பற்றிக்கொள்கிற எவனும் பாக்கியவான். இந்த நாளின் செய்தியானது ஞானத்தின் மேன்மை. இந்த வசனத்திலே நமக்கு சாலமோன் ஞானி தெளிவுபடுத்துகிறார். இங்கே ஞானம் என்று ஜீவவிருட்சத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இங்கே ஜீவவிருட்சத்திற்கு விருட்சம் என்பது ஆயுளை தருவது போல ஞானமும் தன்னை அடைந்தவர்களுக்கு தீர்க்க ஆயுசை தரும். அதை கண்டுகிற எவனும் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஞானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை சாலமோன் ஞானி அங்கே சொல்கிறார். மிகுந்த ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை நாம் படிக்கிறோம். நம்முடைய ஐம்புலன்கள் மூலம் நாம் அறிவை சம்பாதிக்கிறோம், ஆனால் ஞானத்தை அவ்வாறு சம்பாதிக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. ஞானம் கண்டெடுப்பது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுடைய தேசத்தில் அகப்படுவதில்லை என்று சொல்லி யோபு 28 வாசிக்கிறோம். அங்கே யோபு 28:12-13 வாசிக்க, இப்படி இருக்க ஞானம் எங்கிருந்து வரும், புத்தி இடம் எங்கே என்று சொல்லி யோபு சொல்கிறார். தேவனே அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும் என்று சொல்லி யோபு 28:23 வாசிக்கிறோம். ஞானம் என்பது எப்படி கிடைக்கும்? அதை நீங்கள் நானும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது யாருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் வாசிக்கும்போது, யார் வெள்ளியை போய் நாடி புதலை போல் தேடுகிறார்களோ அவருக்கே தேவன் ஞானத்தை தருகிறார். இதை பார்த்து கொள்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, படிக்கிற வாலிப தம்பி தங்கைகளே, நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானமானது நீங்கள் நானும் தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஞானத்தில் குறைவலாக இருந்தால் அதை யாருக்கும் தரக்கூடிய சம்பந்தமாக தரக்கூடிய தேவனிடத்தில் கேட்கிறோம் என்று சொல்லி நம்ம யாக்கோபிலே வாசிக்கிறோம். பிரசங்கிலே வாசிக்கிறோம். ஒரு சிறு பட்டணத்தை பெரிய ராஜா ஒருவன் சுற்றி வளைத்து கொத்தங்களை போட்டான் என்றும், அதில் ஒரு ஏழை ஞானத்தினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான் என்று வாசிக்கிறோம். அந்த சிறு பட்டணமானது ஒரு தனிப்பட்ட நபராகவோ அல்லது குடும்பமாகவோ ஒரு ஸ்தாபனமாகவோ இருக்கலாம். பெரிய சத்துருவாகிய பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது, எப்பக்கத்திலும் வலித்து நம்மளை நெருக்கலாம். தடைகள் போடலாம், முட்டுகை போடலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். ஆனாலும் ஞானத்திலும் அந்த பெரிய சத்துருவை நீங்கள் நானும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வேதம் சுட்டி காண்கிறது. எப்படி நாம் மேற்கொள்வது என்று பார்க்கும்போது, தன் காலத்தை மனுஷன் அறியான், அவனுக்கு நேடும் காரியங்களை அறிவினால் முயற்சியால் அறிய முடியாது. ஆனால் ஞானின் இருதயத்தை காலத்தை அறியும் என்று சொல்லி அங்கு பிரசங்கிலே வாசிக்கிறோம். 8 நாம் வாசிக்கிறோம். எனவே தேவ ஞானம் என்பது காலத்தையும் சம்பவங்களையும் குறித்து முன்னறிவை நமக்கு தருகிறது என்று வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 19 படி நாம் வாசிக்கிறோம். கடைசி கால சம்பவங்களையும் அறியவும் ஞானம் நமக்கு தேவைப்படும். ஆகவே இந்த வாழ்வில் நாம் என்ன சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிப்பதே மிக முக்கியம். ஞானவான்கள் ஆகாமிடத்தின் ஒளியை போல என்றென்றும் உள்ள சதா காலங்களும் பிரசங்கிப்பாக என்று சொல்லி தானியேல் 12 வாசிக்கிறோம். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். தானியேல் 12 வாசிக்கிறோம். எனவே ஞானமானது ஒரு மேன்மையானது. அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மேன்மையானது நீங்கள் நானும் நடைமுறை வாழ்க்கையிலே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனிடத்தில் இருந்தால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் சமூகத்திலே ஞானத்தை கேளுங்கள். சாலமோன் ஞானி அந்த ஞானத்தை பெற்றது போல கிறிஸ்துவ ஜீவியத்திலே நீங்கள் ஞானம் அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.